ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா கேண்டில் வேக்ஸ் ரீடிங். சேனல்டு மெசேஜஸ் பார்க்கலாம் ஃப்ரம் யூனிவர்ஸ். உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வருதோ, உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆகலை அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ இது ஒரு இன்ட்யூஷன் பேசிஸ் ரீடிங் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. சிலருக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குட் நியூஸ் கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. டிலேஸ் முடிய போகுது. சிலருக்கு பேப்பர் சைன். ஸோ இந்த பேப்பர் சைன் அப்படின்றது ரிலேட்டட் எனி திங், நியூ ப்ராஜெக்ட், ஒரு வீடு, ஒரு லேண்டு, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க. இது ஒரு திடீர்னு எடுத்த ஒரு முடிவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்து ப்ரீ பிளான் பண்ணிங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லை. திடீர்னு ஒரு பிளான் பண்ணி அதுக்குரிய ஒரு செயல்பாடுகள் மும்முரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு இது பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா பசங்களோட ஒரு இதில் அவங்களுக்குரிய ஒரு ஒரு ஊர் மாறுறது, இல்லை வேலைக்காக ஊர் மாறுறது, இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அங்கே அக்காமடேஷன், ஒரு நீங்கள் போய் பார்க்குறதா இருக்கலாம். இல்லை அந்த வீடு எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி. அதாவது உங்களோட இருந்து வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது ஒரு வேலைக்காக, படிப்புக்காக அந்த மாதிரி சான்சஸ் இருக்குங்க. சிலருக்கு இந்த சின்ன பசங்களாம் இருக்காங்க, இல்லை ஒரு மிடில் ஏஜ் அப்படின்னா இது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், அது படிப்பில், இல்லை ஒரு லெசினஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரியும் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் ஹனுமர் டெம்பிள் போய்ட்டு வாங்க, இதெல்லாம் சரியாயிரும். ஸ்ரீராம ஜெயம் முடிஞ்சால் நீங்கள் எழுதுங்க. ஸோ இங்கே ஒரு ஹாட்டின்னு தெரியுது, ஒரு பர்சன் உங்களுக்காக வெயிட்டிங்கில் அப்படின்ற மாதிரி தெரியுது. எப்போ நீங்கள் பேசுவீங்க, எப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் இங்கே தெரியுறாங்க. ஸோ இது ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் சூட் ஆகும். செப்ரேஷனில் முக்கியமாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த பர்சன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுடைய மெசேஜ் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு சுச்சுவேஷன், இல்லை பர்சன், இல்லை கால், மெசேஜ், இமெயில், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களை நோக்கி ஒரு ஃபோன் கால் வரப்போகுது. அந்த ஃபோன் கால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பர்சன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த பர்சன் பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த அமௌண்ட் எனக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் அப்படின்ற மாதிரி தான். இது சக்ஸஸாக இருக்கலாம், அமௌண்ட்டாக இருக்கலாம், சம்திங். இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு, இல்லை முடிய போகுது, அந்த மாதிரி ஒரு விஷயம் எண்ட் ஆக போகுது. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. அந்த ஃபோன் காலாக இருக்கலாம், எனி திங். பட் அந்த மெசேஜ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, அந்த விஷயம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஓகே, சிலருக்கு இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை ரொம்ப நாளாக தொடாமல் இருந்திருக்கலாம், ரொம்ப நாளாக இதை டச் பண்ணால் இதுக்குரிய எஃபர்ட் கொடுக்கணும். இது நினச்சதை விட ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்கும். பட் ஆனால் இதை டச் பண்ணும்போது இது நம்ம எடுத்தோம் அப்படின்னா வேறு எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதில் தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அது லேண்டு, இடம், சேல், பர்ச்சேஸ், எனி திங். இது நீங்கள் ஒரு வீடு கூட சொல்லலாங்க. உங்களுக்குரிய ஒரு வீடு நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைமா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. பட் அது ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம், இல்லை ரொம்ப நாளாக நினச்ச விஷயம். பட் திடீர்னு உங்களுக்கு தோணலாம், ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இதில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது, அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ வேறு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, சிலருக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குங்க. கண்ணில் திடீர்னு ஏன்னா 2 ஐஸ் அப்படின்றது நல்லா தெரியுது.
ஸோ மேபி ஸ்பெக்ஸ் நீங்கள் போடுறதுக்காக நீங்கள் போயிருக்கலாம். இது எந்த ஏஜ் குரூப்னாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ஸ்பெக்ஸு இல்லைனா வந்து கண்ணில் வந்து ஒரு மாதிரி எரிச்சல், இல்லை தூங்காமல் இருக்கலாம், ஹெடேக் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஸோ கேர் பண்ணுங்கள், முடிஞ்ச டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்க. சிலருக்கு வந்து ஒரு அதாவது முக்கியமாக இது வந்து சம்திங் திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சு. ஓகே, அந்த செலவு வந்து உங்களை மீறி இருக்குது. இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த செலவு வந்து உங்களை மீறி இருக்குது, நீங்கள் நினச்சதை விட அது அதிகமாக இருக்குது. இது ரிலேட்டட் எனி சிச்சுவேஷன். பட் அதுக்குரிய ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதுக்குரிய ஒரு நபர் மூலியமாக உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. அதான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்க போகுதுங்க. இது யாருக்கு ரிலேட் ஆகும்னு தெரியல. பட் இது வந்து நீங்கள் சீரியஸாக ஒரு விஷயத்துக்காக போராடிட்டுருக்கீங்க, முக்கியமாக மணி விஷயத்தில். அந்த மணி வந்து இப்போ நீங்கள் நினச்சாலும் இப்போ உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஹெல்ப் அப்படின்றது வந்து யார் மூலமாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் பயப்படுறீங்க, நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் எப்படி நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா வருத்தப்பட தேவையில்லை. இது வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிலருக்கு வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கலாம். முக்கியமாக இது வந்து ஒரு ஷாப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஷாப் இல்லை இந்த மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ஷாப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் ஷாப் கூட இருக்கலாங்க, பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கலாம். ஆல்ரெடி ஒரு இது பண்ணிகிட்டே இருக்காங்க, பட் இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் தோணிகிட்ருக்கும். சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணிகிட்ருக்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஒரு எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, சிலரை வந்து இந்த பாயிண்ட்டும் சூட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. சிலரை வந்து மேனேஜ் பண்ண முடியல. அந்த சிலர் அப்படின்றது வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம், 2 பர்சனாக இருக்கலாம். இவங்க வந்து ஒரு மிடில் ஏஜ் இல்லை வந்து வயசானவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி இவங்க வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கலாங்க. அந்த பர்சன் உங்களை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களால் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவாய்ட் பண்ண முடியாது, பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஏஜ்டாக இருக்கலாம். பட் உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய மனசில் எப்படி இருக்குது அப்படின்னா, எப்போ இதிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிசல்ட், எக்ஸ்பெக்ட் பண்ண ஜாப், எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு எமோஷ்னல் சைடில் கூட எப்போ சில விஷயங்கள்லேருந்து முக்கியமாக ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். ரிலீஃப் அண்டு ஃப்யூச்சர் எப்படி கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் சிலர் வந்து எனக்கு பயப்படுற மாதிரியும் எனக்கு தெரியுது. சூட்டாரங்க மட்டும் எடுத்துக்கோங்க. பட் ஓவரால் எனர்ஜி வந்து கொஞ்சம் மிக்சடாக தான் வந்திருக்கு. ஓகே, பட் பயப்பட தேவையில்லை. நடுவில் உங்களுக்கு நல்ல மெசேஜும் உங்களுக்கு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸும் பார்க்கலாம், என்ன இருக்குது அப்படின்றது கார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த கார்டு வேணாம். இந்த கார்டு பார்க்கலாம். கீப்பர் டெக்லேருந்து நம்ம கார்ட்ஸ் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. சிலருக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குங்க, சிலருக்கு வந்து ஒரு வாக்குவாதம் இருக்கலாம். பட் டோன்ட் வரி, அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது வித்தின் 27 டேஸ்க்குள்ளே. டோன்ட் வரி, ஓகே. ஸோ முருகரை வந்து கும்பிட்டே வாங்க, உங்களுடைய சர்டன் சிச்சுவேஷன்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும். முக்கியமாக பழனிக்கு போயிட்டு வாங்க. ஓகே, நீங்கள் சிலர் பார்க்குறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எனர்ஜியாகவும் எனக்கு கொடுக்குது. ஏதோ வந்து ஒரு ரிலாக்ஸ் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி, மனசில் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கோங்க. சிச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். டோன்ட் வரி, எனி சிச்சுவேஷன். ஓகே, expectation is privilege lady மெசேஜ். நான் என்ன சொன்னேன், அந்த மாதிரி தான் கோட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்ண மெசேஜ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பில் இருக்குது. முக்கியமாக இவங்க வந்து ஒரு மெச்சூர் மேன் அண்டு ஒரு
உங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க அந்த லேடி. கண்டிப்பாக இவங்க மூலயமா ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, 2 பேரையும் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ எனக்கு 2 சைட்ஸ் தெரியுது. இந்த மெசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சைடு அப்படின்ற மாதிரி, இவங்க வந்து ஒர்க்கிங்கில் இருக்கலாம், இவங்க வந்து ஃபேமிலியில் இருக்கலாம். ஸோ இவங்க மூலிமா எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மெசேஜ் என்ன மெசேஜாக இருக்கும் அப்படின்றது கூட பார்த்துடலாம். நீங்கள் என்ன மெசேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பர்சன் மூலயமா? ஓகே, ஸோ ரிலீஃப் தான் இவங்க மூலியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுதான் எனக்கு தோணுது. இதுவும் ஒரு விஷயத்தில் வந்து இவங்க வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கலாம், பட் ரியாலிட்டி அவங்களோடது கிடையாது. இவங்க விட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய திங்கிங் இருக்குது. ஏதோ உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் வந்து சம் டிஸ்டர்பன்ஸ் இந்த பர்சன்ஸ் மூலியமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பர்சன் வந்து இந்த 2 பேரும் இது வந்து எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுது எடுத்துக்கோங்க, பட் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. முக்கியமாக ஃபேமிலி லைஃப்பில் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. எஸ், கம்யூனிட்டி, மெயின் மேல், மெயின் ஃபீமேல். ஓகே, அதாவது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து மூத்தவங்க இல்லை இளையவங்க இல்லை இம்பார்ட்டன்ட் ரோல் உங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லை இந்த சிச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கலாம். இது வந்து மணி வைஸ் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை இவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கு இங்கே காமிச்சிருக்கு. அதனால உங்களுக்கு வந்து ஒரு மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி, அதாவது வந்து ஒரு சிச்சுவேஷன் முடிஞ்சால் இன்னொரு சிச்சுவேஷன் உங்கள் மூலயமா க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். பட் இவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் சைடில் இருந்து ஹோப் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, சொசைட்டி முன்னாடி நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. மேபி உங்களுக்கு வந்து ஜேர்னி ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு அந்த கிரேட் ஃபார்ச்சூன் அப்படின்றது வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் எண்ட், அதான் நான் சொன்னேன், ஒரு சிச்சுவேஷன்லேருந்து எண்ட் வெளியே சில விஷயங்கள்லேருந்து ஒரு அனலைசிங் இல்லை அதிலேருந்து வெளியே இன்னொரு சிச்சுவேஷன், இன்னொரு ட்ராவல் அப்படின்ற மாதிரி தான், இன்னொரு ஜேர்னி அப்படின்ற மாதிரி தான். ஸோ சம் சிச்சுவேஷன் எண்டிங் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் எண்ட் பண்ணுறீங்க. சம் சிச்சுவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ரிலேட்டட் எனி சிச்சுவேஷன், பட் உங்களுக்கு வந்து சம் சிச்சுவேஷன் முன்னாடி இருந்த ஒரு ஹோல்டு பண்ண விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராக இல்லை, அதில் வந்து ஒரு கஷ்டம் அப்படின்றது இருந்திருக்கு. ஈவன் தோ நீங்கள் வந்து மேலாக இருந்திருக்கலாம் இல்லை மெயின் ஃபீமேலாக இருந்திருக்கலாம், அதில் வந்து சில ஏமாற்றங்கள் அங்கே துரோகங்கள் அப்படின்றது வந்து இருந்திருக்கும். அதை தாண்டி நீங்கள் இப்போ வெளியே வர போகிறீங்க. இது வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கான ஒரு ஜேர்னி அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ சம் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு கூட சிலருக்கு இருக்கலாம். சம் சிச்சுவேஷன் வந்து நீங்கள் டிட்டாச் ஆகி வெளியே வந்திருக்கீங்க, வர போகிறீங்க, இல்லை அந்த மாதிரி மனசில் தோணிட்டுருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்களுடைய கிரேட் ஃபார்ச்சூன் உங்களை நீங்கள் நோக்கி போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த கோர்ஸ் மூலிமா எனக்கு எனர்ஜி வருது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங் யாருக்கு சூட்டாக இருந்துச்சோ எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.